அண்ணா, எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகியோரின் தலைமையில் இயங்கிய ஒரு திராவிட இயக்கம் இன்றைக்கு சங் பரிவார்களின் பிடிக்குள் சிக்கியிருக்கிறது என்பது கவலை அளிக்கிறது. இந்தி பேசாத பிற மாநிலங்களின் மீது இந்தியை திணிக்கிற முயற்சியை நாம் எதிர்க்கிறோம். இந்த நுட்பமான வேறுபாட்டை வேண்டுமென்றே மறைத்து திரிபுவாதம் செய்கிற போக்கை RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் செய்து வருகிறார்கள். ஆளுநரும் அத்தகைய பரிவார் குடும்பத்தை சார்ந்தவர் என்பதை அவ்வப்போது அதிமுக பாஜகவின் பிடிக்குள் எப்போதே போய்விட்டது, மெல்ல மெல்ல அது காவிமயமாகி வருகிறது என்கிற கருத்தை ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன், கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறேன். அதற்கு சான்றாகத்தான் இந்த பதிவும் அமைந்திருக்கிறது. பெரியார் பாசறையில் தோன்றிய இயக்கம் அண்ணா, எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகியோரின் தலைமையில் இயங்கிய ஒரு திராவிட இயக்கம் இன்றைக்கு சங் பரிவார்களின் பிடிக்குள் சிக்கியிருக்கிறது என்பது கவலை அளிக்கிறது. அவர்கள் வெற்றி பெற்றால், அதாவது அதிமுக வெற்றி பெற்றால் RSS தான் நாட்டை ஆளும், அதிலே யாருக்கும் ஐயம் தேவையில்லை என்பதை அவ்வப்போது நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். திருவள்ளுவருக்கு காவி பூசக்கூடிய வேலையை துணிச்சலாக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சமூக ஊடக பக்கத்திலேயே பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருப்பது வேதனை அளிக்கிறது. அதனை தற்போது அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தி ஆறுதல் அளிக்கிறது. ஆனாலும் அதிமுக தலைவர்கள் கவனமாக, எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். இல்லையே அவர்கள் தமது சுய அடையாளத்தை இழக்க நேரும் என்பதை அந்த இயக்கத்தின் மீது உள்ள நன்மதிப்பின் அடிப்படையில் ஒரு கருத்தாக நான் முன்வைக்கிறேன். இடைக்கால நிதிநிலை அறிக்கை எதிர்கால அறிவிப்புகள் எதுவுமே இல்லை, ஊழல் தவிர மற்ற அனைத்து பிரிவிலும் திமுக தோற்றிருக்கு அப்படின்னு சொல்லி இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிற போது புதிய அறிவிப்புகள், புதிய திட்டங்கள் போன்றவற்றை எப்போதும் அறிவிப்பதில்லை. இதுதான் நடைமுறை வழக்கம் என்று சொல்லப்படுகிறது. இது பாஜக தலைவருக்கு தெரிந்திருக்கும். ஆனாலும் திமுக மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்கிற அணுகுமுறையை கைவிடாமல் இந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் எண்ணற்ற பல புதிய திட்டங்களை அறிவித்து வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. பலதரப்பட்ட மக்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், மீனவர்கள், அனைத்து தரப்பு உழைக்கும் மக்கள் என்று எல்லோரும் இந்த அரசின் 5 ஆண்டு கால திட்டங்களை, நடைமுறைகளை வெகுவாக வரவேற்கிறார்கள், பாராட்டுகிறார்கள் என்பதை களத்திலே பார்க்க முடிகிறது. எனவே இந்த 2026 தேர்தலிலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்பதில் ஐயமில்லை. அரசியல் காரணங்களால் தமிழகத்தில் ஹிந்தி மொழி தற்போது பேசுவதும் தவிர்க்கப்படுவதால் ஆளுநர் குற்றச்சாட்டு.
அரசியல். அதாவது அரசியல் காரணங்களாலதான் தமிழகத்துல வந்து ஹிந்தி வந்து கற்கிறதுக்கு வந்து தவிர்க்கப்படுகிறது, பேசுவதற்கோ கற்றுக்கொள்வதற்கோ தவிர்க்கப்படுது அப்படின்னு சொல்லி அரசியல் காரணங்களால் தான் இந்தியை நம் மீது திணிக்கிறார்கள். திணிக்கிற முயற்சியை நாம் எதிர்க்கிறோம். மற்றபடி தனிப்பட்ட முறையிலே இந்தியை மாணவர்கள் கற்பதை யாரும் தடுக்கவில்லை. கேந்திரிய வித்யாலயாக்களில் கேவி ஸ்கூல்ஸ் அந்த பள்ளிகளில் இந்தி கற்பிக்கப்படுகிறது, யாரும் தடுக்கவில்லை. இந்தி பிரச்சார சபா இங்கே இந்தியை விரும்புகிறவர்களுக்கு கற்றுத்தருகிறது. சிபிஎஸ்இ பாடத்திட்டம் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளிலும் இந்தி கற்பிக்கப்படுகிறது, யாரும் அதை எதிர்க்கவில்லை. அந்த மொழியை விரும்பி படிக்கிற யாருக்கும் எதிராக இங்குள்ள அரசியல் கட்சிகள் செயல்படவில்லை. அரசின் கொள்கையாகவே, இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களின் கொள்கையாகவே, செயல் திட்டமாகவே இந்தி பேசாத பிற மாநிலங்களின் மீது திணிப்பதுதான் அரசியல் நோக்கம். அந்த அரசியல் நோக்கத்தை நாம் எதிர்க்கிறோம். இந்தி பேசாத பிற மாநிலங்களின் மீது இந்தியை திணிக்கிற முயற்சியை நாம் எதிர்க்கிறோம். இந்த நுட்பமான வேறுபாட்டை வேண்டுமென்றே மறைத்து திரிபுவாதம் செய்கிற போக்கை RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் செய்து வருகிறார்கள். ஆளுநரும் அத்தகைய பரிவார் குடும்பத்தை சார்ந்தவர் என்பதை அவ்வப்போது உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய கருத்துதான் அரசியல் நோக்கம் கொண்டது. நாங்குநேரி பள்ளி மாணவன் சின்னதுரை அவர்களின் இல்லத்தில் நாட்டு வெடிகுண்டை வீசி, பெட்ரோல் குண்டை வீசி வன்முறையில் ஈடுபட்ட கும்பல் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.